இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, எங்களுடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கவும் தேவன் ஒவ்வொரு மாதமும் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோடு பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக நம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக நம்முடைய ஊழியத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பரிசுத்தாவினர் இறங்கி வந்து அதை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஊழியமானது ஒரு சுவிசேஷ ஊழியம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 61:1-2-3 வார்த்தையின்படி இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கவும் கட்டப்பட்ட ஜனங்கள் அவருடைய கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு ஊழியமாக இதை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இதைத்தான் நீங்களும் இப்பொழுது நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் பிசாசின் பிடியினாலும் அசுத்த ஆவியினாலும், அது மாத்திரமல்ல வியாதியினாலும் நோயினாலும் ஒடுங்கி இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், விடுதலை கொடுக்கிறார். நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Heal in the name of Jesus. வெளியேறணும். இனி இந்த இடுப்பு வலி வரக்கூடாது. The mighty Jesus center. வெளியே போ. சத்தாவியே. நம்முடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நம்முடைய ஊழியத்தில் மிகவும்
அதாவது நம்ம பெரிய குளத்தில் நடக்கிற அந்த அற்புத விடுதலை கூட்டத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அந்த தேனி மாவட்டம் சுற்றுப்பகுதியிலேருந்து பல மக்கள் அந்த கூட்டத்தை தேடி வருகிறாங்க. அதில் பலருக்கு கர்த்தர் அற்புதையும் விடுதலையும் செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பெரிய குளத்தில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் அந்த இடத்துல தனிப்பட்ட விதத்தில் கட்டப்பட்டவங்களுக்கான, அதாவது பிசாசினாலும் மந்திரத்தினாலும் பழைய வழிபாடுகளின் வல்லமையினாலும் கட்டப்பட்டிருக்கிறவங்களுக்காக தனி நபர் ஜெபமும் நடைபெற்று வருகிறது. அதில் பலரை கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பலருடைய குடும்பங்கள் கட்டப்படுகிறது. பலருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்குறேன். அந்த ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள், இன்னும் அவர் விரும்புகிற மக்களை அந்த கூட்டத்துக்கு அனுப்பி விடுவிக்கப்பட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் ரொம்ப தேவை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விசேஷமாக 3 நாள் உபவாச ஜெபத்தை நாம் நியமித்திருக்கிறோம். வருகிற, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி 3 நாள் உபவாச கூட்டம் நம்முடைய சென்னையில் இருக்கிற ஜேசுவை விடுதலை மையத்தில் வைத்து நடைபெறுகிறது. இது மிக முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டு பண்ண இருக்கிறார். அதாவது அந்த குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள், அந்த குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலைமைகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதற்காக விசேஷித்த வண்ணமாக இந்த உபவாச ஜெபத்தை நாம் நியமித்திருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தில் நிறைய பேர் விடுதலை பெற்று போகிறாங்க. அவங்களெல்லாம் அழைத்து அவங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை குடும்ப விடுதலை கூட்டம் நடக்கிறது. அதில் பலர், அதாவது 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக விசேஷமான அந்த ஜெபம், ஆமென், அந்த கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். காலையிலையும் நடக்க அந்த உபவாச ஜெபம், சாயந்தரமும் நடக்க அந்த 2 வேளையும் நானே இருந்து அது ஒவ்வொரு உபவாச ஜெபத்தையும் நடத்த இருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த 3 நாளை குறித்து வைத்து கொள்ளுங்கள். 14, 15, 16 இந்த 3 நாள் நீங்கள் உபவாசத்தோடு நீங்கள் வரும்படி கேட்குறேன். வேலைக்கு போகிறவங்க, காலையில் வேலைக்கு போகிறவங்க மதியம் சாப்பாடை அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் ப்ரேயரில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த 3 நாள் உபவாச ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் இருக்கிற அந்த கட்டெல்லாம் உடைகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம நடத்துகிறோம் அந்த 6 மணி நேரம் உபவாச ஜெபம். ஏன்னா அப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன், உபவாச ஜெபம் என்பது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. அது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் கர்த்தர் அதை தரணுன்ட்டு அவர் ஒரு விருப்பத்தோடு இருக்கிறத நான் ஆவியில் உணர்ந்து ஜெபத்தோடு, ஆவியானவர் வழி நடத்தத்தோடு இந்த ஜெபம் நடக்கிறது நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இதை புதிதாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா தயவு செய்து இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் சென்னை இல்லாமல் வேறு மாவட்டத்தில் இருப்பீங்கன்னா சண்டே 16ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்கும் 3வது நாள் உபவாச ஜெபம். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். உபவாசத்தோடு வாங்க. ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உயர்ந்த இடத்துல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தொழில் ஆசீர்வாதத்தை அவர் வைக்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே கர்த்தர் பொழிந்தருள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம தேவனுடைய இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த செய்திக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் 5வது லைனில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுறார், நான் உயிர்ப்பிக்க போகிறேன், உங்களுடைய சரீரத்தை நான் உயிர்ப்பிக்க போகிறேன், உங்களுடைய குடும்பத்தை நான் உயிர்ப்பிக்க போகிறேன், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட போகிறது, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானத்தை இந்த மாதம் உயிர்ப்பிக்கப்படுகிறத நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் தர இருக்கிறார்.
உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களை மகிழ்ச்சியாக கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் அதை தான் கர்த்தர் செய்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்களேன், சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மரண போராட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம், மரணத்தின் வியாதியில் இருக்கலாம். ஒவ்வொரு மாதம் ஆனால் ஏதாவது ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு விதமான மரண போராட்டம் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய மரணத்தின் தன்மைகள், மரணத்தின் ஆவிகள் உங்கள் குடும்பத்தில், ஒருவேளை உங்கள் குழந்தையில் அல்லது உங்கள் குழந்தைக்கு ஏற்படலாம். உங்கள் குழந்தைய போட்டு ஒரு அலக்களித்து கொண்டு அவனுக்கு மூச்சு விட முடியாமல் ஒரு விதமான அலக்களிப்பில் உங்கள் பிள்ளைங்க இருக்கலாம். ஒருவேளை அது தலைச்சன் பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சாவுக்கேதுவான அந்த சரீரத்தில் இருக்குல்லவா, உன் பிள்ளைக்கு இருக்குவர், அதை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். அந்த சாவுக்கேதுவான ஆவிகளை துரத்தி உன் பிள்ளை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ வைக்க தேவன் இந்த மாதத்தை உங்களுக்காக அவர் நியமித்திருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர், அது உயிரடைய வைக்கிற ஒரு தெய்வம். அவர் அப்படியே விடுகிறவர் அல்ல, அவர் உயிர்ப்பிப்பார். அதைத்தான் அவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். அது மாத்திரமல்ல, உங்கள் தொழில் சாவுக்கேதுவாய் போய்கொண்டு இருக்கலாம். அதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் முதல் நல்லா தொழில் பண்ணிங்க, நல்லா இருந்துச்சு உங்களுடைய தொழில், உங்கள் வீட்டில் வருமானம், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு துணி மணிகள் நகைகள், இப்படி நல்லா இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த தொழில் சாவுக்கேதுவாய் போய் கொண்டிருக்கு, அது டெட் எண்டுக்கு போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சாவுக்கேதுவான காரியத்தில் இருக்கிற உன்னுடைய தொழில், உன் வியாபாரத்தை நான் இந்த மாதம் உயிர்ப்பிக்க போகிறேன். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒரு கடவுளாய் வருகிறார். இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை அவர் உயிர்ப்பிக்கிறத உன் கண்கள் பார்க்கும். அந்த வல்லமை வெளிப்படும், அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். அது மாத்திரம் கிடையாது, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி எல்லாம் ஐக்கியமாக சந்தோஷமாக. ஆனால் இப்போ அது கோர்ட்டில் போய் நின்றுட்டு இருக்கு. அவ்வளோதான் முடிய போகுது, அதுக்கு சீல் அடிக்க போகிறாங்க, முடிந்தது உன் வாழ்க்கை. அப்படி இருக்கலாம், அப்படி ஒரு லெட்டரே உனக்கு வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கலாம். எந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படி வந்திருந்தாலும் என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், உயிரடைய வைக்கிற தேவன், செத்து போனது உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம். அதுதான் நம்முடைய கடவுள். உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தரை முழுமையாக நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை அதிகரிங்க. உங்கள் விசுவாசம்தான் உயிரடைய வைக்கும். உங்கள் விசுவாசம்தான் அற்புதத்தை கொண்டு வரும். நல்ல கவனிங்கள்ல, அதே ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனனா இல்லை. 100 வயதாயிடுச்சு, என்ன நடக்க போகிறது, அவ்வளோதான், இனி குழந்தை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. செத்து போயிருந்த அந்த சரீரத்தில் ஒரு உயிர் வருகிறது. அது யாரால் வருகிறது? தேவாதி தேவன். ஆமீன் சொல்லுங்க. அதில் தான் அந்த இடத்துல பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்களேன், 20 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு. நீங்கள் விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. அவர் இந்த மாதம் எல்லாத்தையும் எழுப்ப போகிறார். நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி அதை பெற்றுக்கொள்ள போகிறார். அதனால் இந்த வாக்குத்தத்தமான செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை வரப்போகிறது. இந்த நாளில் விசேஷமாக பாருங்களேன், நம்முடைய ஊழியத்தில் இந்த வாக்குத்தத்தமான முழு செய்தியும், அதாவது இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜேசிவை விடுதலை மையத்தில் வைத்து வாக்குத்தத்த கூட்டம் நடக்கிறது. முழு
செய்தி. இது எப்படி கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், எப்படிலாம் அவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார், நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தின் அபிஷேகத்தையும் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் இன்று மாலை 6:30 மணிக்கு அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விசேஷமாக எல்லாரும் ஜேசுவை குடும்பத்தினர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாவட்டத்தில் இல்லாமல் வெளியே எங்கன்னா இருப்பீங்கன்னா மாலை மறந்துடாதீங்க, மாலை 6:45 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை, நல்ல ஒரு மகிமையான ஆராதனை செய்தி ஜெபம் இருக்கிறது. இதில் கலந்து கொள்ளுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறதை பார்ப்பார். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கவா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதுக்காக சோத்திரம், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதுக்காக சோத்திரம், என் கணவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதுக்காக சோத்திரம், எங்களுடைய வருமானத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக சோத்திரம், எங்களுடைய தொழிலை உயிர்ப்பிக்கிறதுக்காக சோத்திரம், என்னுடைய மனைவி கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் பண்ணுங்க. தொழில் வியாபாரங்கள் உயிர்ப்பிக்கிறதுக்காக சோத்திரம். எங்கள் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற சாவுக்கேதுவானவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் இந்த மாதத்தில் அதை எல்லாம் அழித்து எங்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் தரப்போறதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, நான் பலவீனம்னா இருக்கிறது இல்லை, விசுவாசத்தில் நான் குறைந்து போவதில்லை. கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன் ஆமேன். மறந்துடாதீங்க, இன்று மாலை 6:45 மணிக்கு வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.